குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் தெய்வீக ஆசீர்வாதமும் பெருக தினமும் காலையில் சொல்ல வேண்டிய 100 ஸ்தோத்திர பலிகள். எங்களை படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், நித்தியமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், அன்பானவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஞானமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், உண்மையானவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீதியுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், சமாதான பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம், வழிகாட்டியே உமக்கு ஸ்தோத்திரம், ஆறுதல் அளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், அடைக்கலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஒளியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவனுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், கடந்த இரவு எங்களை காத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், புதிய காலையை காணச் செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் குடும்பத்தை சுற்றி இருக்கும் வேலிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை தீமையிலிருந்து விலக்கி காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் கால்கள் இடராதபடி காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், வழிபோக்கிலும் வரத்திலும் துணை இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், அக்கினியிலிருந்து எங்களை கப்புவிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், வியாதியிலிருந்து எங்களை விடுவிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், பொல்லாதவர்களின் சதிக்கு எங்களை விலக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களோடு தங்கியிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை நிழல் போல தொடர்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், கவலைகளை நீக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம், பயத்தை அகற்றுபவரே உமக்கு ஸ்தோத்திரம், தைரியம் அளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், நம்பிக்கையூட்டுபவரே உமக்கு ஸ்தோத்திரம், தூதர்களை கொண்டு எங்களை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், வழிகாட்டுகிற மேகத்தூணே உமக்கு ஸ்தோத்திரம், இரவில் எரியும் அக்கினி தூணே உமக்கு ஸ்தோத்திரம், சோதனையில் ஜெயத்தை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம், அருமையான குடும்பத்தை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், கணவன் மனைவி இடையே உள்ள அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், பிள்ளைகளின் கல்விக்காக உமக்கு ஸ்தோத்திரம், குடும்பத்தில் உள்ள ஒற்றுமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், பெற்றோருக்கு கீழ்ப்படியும் மனதிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உறவினர்களுடனான நல்லுறவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஒருவரையொருவர் மன்னிக்கும் இதயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், கசப்புகள் மறைவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், குடும்பத்தில் உள்ள சமாதானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், முதியோர்களின் ஆரோக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இல்லத்தில் நிலவும் சந்தோஷத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், குடும்ப ஜெபத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் வீட்டில் தேவன் தங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், வார்த்தையின்படி நடக்கும் கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் ஆவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், தடையின்றி நடக்கும் நற்காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், விசுவாசத்தில் வளரச் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நற்பெயரை எங்களுக்கு தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அன்றாட உணவை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம், குடிக்கும் தண்ணீருக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உடுத்தும் உடைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், தங்கும் நிழலான வீட்டிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், செய்யும் வேலையில் ஆசீர்வாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், வருமானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், கடன்களை தீர்க்க உதவி செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், குறைவுகளை நிறைவாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், சேமிப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், வீண் செலவுகளிலிருந்து காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், பல மடங்கு பலன் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம், தேவையான ஞானத்தை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம், வியாபாரத்தில் உயர்வு தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம், உத்தியோகத்தில் மேன்மை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல நண்பர்களை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உதவும் கரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், சரியான நேரத்தில் கிடைக்கும் உதவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எதிர்பாராத நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எல்லா ஆசீர்வாதங்களின் ஊற்றே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் விண்ணப்பங்களை கேட்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், பதில் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம், பாவங்களை மன்னித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், புது வாழ்வு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இரட்சிப்பு என்னும் பரிசுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், திருச்சபைக்காகவும் ஐக்கியத்திற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம், வேதாகம வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஜெபிக்க தூண்டும் ஆவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், மன அமைதி தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம், கண்ணீரை துடைப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், காயங்களை கட்டுபவரே உமக்கு ஸ்தோத்திரம், பலவீனத்தில் பலன் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம், முடியாததை முடிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை விட்டு விலகாத கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், மேன்மையான திட்டங்களை வைத்திருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், இன்று செய்ய போகும் அற்புதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இனிவரும் நாட்களை ஆசீர்வதிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்றென்றும் அரசாள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம்,
எங்கள் கூடவே இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, தினமும் காலையில் குடும்பமாக இணைந்து இந்த ஸ்தோத்திரங்களை சொல்லும்போது ஏற்படும் நன்மைகள். துதிகளின் மத்தியில் இறைவன் வாசம் செய்வதால் இல்லத்தில் தெய்வீக அமைதி நிலவும். எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து மனம் புத்துணர்ச்சியும் ஆழ்ந்த நிம்மதியும் பெறும். குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு பெருகும். தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் கசப்புகள் நீங்கும். தீய சக்திகளின் பிடியிலிருந்தும் விபத்து மற்றும் வியாதிகளிலிருந்தும் குடும்பத்திற்கு இறை பாதுகாப்பு கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கி தொழில் மற்றும் வருமானத்தில் முன்னேற்றம் உண்டாகும். இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தளராத நம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் மற்றும் கல்வி சிறக்க வழிவகுக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெப உதவிக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.